பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 30வது வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது உனக்கு தூரமாய் இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏலிக்கு தேவ மனிதன் மூலமாய் ஒரு தேவ மனிதனை அனுப்பி ஏலிய ஆண்டவர் எச்சரிக்கிறார். உடைய பிள்ளைகள் எனக்கு விருப்பமில்லாத வழியில் நடக்கிறாங்க, அருவருக்கத்தக்க காரியத்தை செய்யறாங்க. ஆனால் ஏலி அந்த 29வது வசனம் சொல்லுகிறது, அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்கிறார். இன்றைக்கும் நம்முடைய பிள்ளைகளாகட்டும், நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாகட்டும், இல்லை நம்முடைய சக ஊழியர்களாகட்டும், யாராயிருந்தாலும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, ஆலயத்தில் கனவீனமான ஒரு காரியத்தை செய்கிற பொழுது, குடும்பமா இருந்தால் தகப்பன், சபையா இருந்தால் தேவ ஊழியன், தேவனை கனவீனப்படுத்துகிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிற குடும்பத்தில் கனவீனப்படுத்துகிற ஒரு காரியம் இருந்தால் அந்த தகப்பன், அந்த தலைவன் அதை கண்டிக்கணும். இல்லாவிட்டால் ஏலியை போல மிகுந்த சங்கடமான இப்படி ஒரு நிலைமை யாருக்கு வரக்கூடாது. இது ரொம்ப கடினமான காரியம். ஆண்டவர் மிக வருத்தப்பட்டு சொல்லுகிறார், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது உனக்கு தூரமாய் இருப்பதாக, நிச்சயமா உங்களுக்கு செய்வேன், உங்களுக்கு ஆசீர்வதிப்பேன் சொன்ன காரியம் இனி நடக்காதுன்னு ஆண்டவர் சொல்றார். ஏன் என்றால் அந்த அளவுக்கு ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டு இருக்கிறது, கனவீனப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஊழியர்களே, குடும்பத்தின் தலைவர்களே, சகோதரனே சகோதரியே, தயவு செய்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை கனம் பண்ணுகிற காரியத்தை மட்டும்தான் நம்ம செய்யணும். சில வேளைகள் அதற்காக தியாகம் செலுத்தணும், சில வேளைகளை பிள்ளைகளை கண்டிக்கணும். வசனம் சொல்லுகிறது, நீ என்னை பார்க்கலும் உன் குமாரரை மதிப்பானேன். இன்னைக்கு தேவனை காட்டிலும், தேவனுக்காக இருக்கிற வைராக்கியத்தை காட்டிலும் சொந்த குடும்பத்துக்காக வைராக்கியம் எடுக்கிறாங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு தேவன் கொடுத்த அழைப்புக்கு இருக்கிற வைராக்கியத்தை காட்டிலும் தன்னுடைய நண்பர்களுக்காக, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காக வைராக்கியம் எடுக்கிறாங்க. ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தெய்வம். கனம் பண்ணுகிறவர்களை அவர் கனப்படுத்துவார். எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை கனவீனப்படுத்தினால் வாழ்க்கை கனவீனமா போய்விடும். ஏலி தன்னுடைய மகன்களை கட்டுப்படுத்தி இருக்கணும். ஏன் கட்டுப்படுத்தவில்லை? இன்னைக்கு நம்முடைய குடும்பத்திலையும் சரி, நம்முடைய ஊழியத்திலையும் சரி, எல்லா இடத்திலையும் தேவன் விரும்புகிற அந்த கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். கூட இருக்கிற உடன் ஊழியர்கள் சொல்றாங்க, நண்பர்கள் சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சபை விசுவாசிகள், சக விசுவாசிகள் சொல்றாங்க. எந்த இடத்திலிருந்து ஆலோசனை கடந்து வந்தால் அதை தீர ஆலோசித்து கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியோடு எந்தெந்த இடத்துல காரியங்களை சரி செய்யணுமோ அதை ஏலி சரி செய்திருந்தால் தவிர்த்திருக்கலாம், அசம்பாவிதத்தை தவிர்த்திருக்கலாம். 1 சாமுவேல் 2:30 வருகிற எச்சரிக்கையின் செய்தி, அதுல முதலாவது வருகிற காரியம் 1 சாமுவேல் 2:23 ஏலி சொல்லுகிறார், அவர்களை, பிள்ளைகளை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லோரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். வேண்டாம், என் குமாரரை நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டாம், சொன்னா போதுமா? ஏலி அதை செய்ய கூடாத அளவுக்கு தடுத்து நிறுத்தணுமே. அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு சில காரியங்கள்ல ஒரு முடிவெடுத்து நாம் செய்யணும். ஆண்டவரை கனப்படுத்துகிற காரியம், அதற்காக நான் நிக்கணும்னா நிக்கணும். தேவனை கனப்படுத்துவதற்காக நிக்கணும். அதற்கு வைராக்கியம் தேவை, அதற்கு தைரியம் தேவை, அதற்கு தேவன் கொடுக்கிற அந்த உன்னத வல்லமை அபிஷேகம் தேவை. இல்லாவிட்டால் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. இல்லாவிட்டால் ஏலியை போல ஆண்டவர் கொடுத்திருப்பார், உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் சொன்னதில் நடந்து கொள்வார் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் அது தூரமாய் இருப்பதாக, ஆசீர்வாதம் தூரமாய் போய்விடும்.
அழைப்பு தூரமாய் போய்விடும். தேவன் கொடுத்த அந்த உன்னத அபிஷேகம் தூரமாய் போய்விடும். எச்சரிப்பு, தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு. ரொம்ப ஜாக்கிரதையாய், உயிரே போனாலும் என் ஆண்டவரை கனம் பண்ணுவதில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு தேவனுக்காய் வாழுகிற ஒரே வாழ்க்கை, அதை வைராக்கியமாய் வாழும்படியா ஒப்பு கொடுங்க. எந்த இடமாக இருந்தாலும் கர்த்தருக்காய் நான் வைராக்கியமான இருப்பேன். கர்த்தருடைய ஆலயத்துல, கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல குடும்பத்துல, என்னை வைத்திருக்கிற வேலை ஸ்தலத்துல கர்த்தரை கனவீனப்படுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும் நான் விலகி விடுவேன். சரி செய்வேன், இல்லாட்டி விலகி விடுவேன். அப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள் இருப்பதாக. நம்முடைய ஆண்டவர் வைராக்கியம் உள்ள தெய்வம். வாழுகிற இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை, ஆண்டருக்காக இந்த வாழுகிற வாழ்க்கையை வைராக்கியத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்க. பெரிய நிலைகளை காணும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். God bless you.